பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளும் ஏசப்பாவோட தேவ வசனத்தை நம்ம தியானிக்க நிற்கிறோம். இந்த நாளும் அதிகாலையில் நான் ஜெபித்த பொழுது எனக்கு தேவாதி தேவன் என்னோடு இடைப்பட்டு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். அதை நம்ம இந்த நாள் தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 4:4 எப்படி சொல்லுது பார்ப்போம். நம்ம எப்படி சொல்லுதுன்னு நம்மளோட பைபிளில் பார்ப்போம். 4வது அதிகாரம்ல 4வது வசனம். யூ டியர் children are from God has overcome them because the one who is in you is greater than the one who is in the world. வசனம் இப்படியாய் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் தேவனோ பெரியவராய் காணப்படுறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த கால வேளையிலே இந்த 1 யோவானுக்கு எழுதின அதிகாரத்துலேருந்து தேவன் என்னோடு இடைப்பட்டதுனால இந்த நாள் இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சூழ்நிலைகள் நிமித்தம், நிறைய இக்கட்டில் நிமித்தம் நிறைய தளர்ந்து போயிருக்கலாம். நம்மளுக்கு இவர் உதவிடுவாங்களோ அவங்க உதவிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வைத்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த நாள் அப்படியா இருக்கிற பிள்ளைங்க கூட ஆண்டவர் இடைப்படுறாரு. நீ யாரையோ நம்புகிற, யாரையோ பார்க்குற, யாரையோ கேட்குற, ஆனால் நீ என்கிட்ட கேட்டையா? நீ ஏன் சன்னிதானத்துக்கு முழங்கால் போட்டு ஜெபித்தியா? என்கிட்ட நீ பேசுனையா? உலகத்தில் இருக்கிற காட்டிலும், உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் என் தேவன் எனக்கு பெரியவராயிருக்கிறார்னு சொல்லி தேவவசனம் சொன்னது மாதிரி ஆவியானவர் இருக்கும்போது நம்ம எதற்குமே தயக்கமே படக்கூடாது. அதை இந்த நாள் ஆவியானவர் விடப்பட்டார். உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற என் தேவனோ பெரியவராய் இருக்கிறார். எந்த காரியத்தையும் லகுவாய் செய்ய நம்மளுக்கு ஏசு கூட இருந்தாவே போதும். ஏசப்பா நம்ம கூட இருந்தாவே நமக்கு காரியங்கள் எல்லாம் கை கூட வர பண்ணுவார். அது எப்போ? சிலருக்கு வர பண்ணாமல் இருக்கலாம். அது எதனால் சிலருக்கு வர பண்ணாமல் இருக்கிறார்னா ஆண்டவர் நியமித்த நாட்கள் வரவில்லைன்னு நம்ம எண்ணிக்கொள்ளணும். எப்படின்னா ஆண்டவர் அதின் காலத்திலே நேர்த்தியாயும் செவ்வையாயும் உனக்கு செய்வேன்னு ஒரு தேவவசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஆண்டவர் கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? இந்த நேரம், அந்த காலம், அந்த சூழ்நிலை வரும் பொழுது கொடுப்பாரு. அதனால் நம்ம இந்த வசனத்தை இந்த நாளும் ஆவியானவர் இடப்பட்டு பேசின இந்த வசனத்தை நம்ம ஜெபித்தோம்னா அந்த ஜெபத்து நிமித்தம் ஆண்டவர் இறங்கி நம்ம காரியங்களை வாய்க்க